வருஷமாக யூஎஸில் இருக்கேன். சுவாமிஜியை வந்து 2004 பார்த்தேன். 10-11 வருடங்களுக்கு முன்னால் சுவாமிஜியை பார்த்துருக்கேன். அப்போது ஒரு கிளாஸ் நித்யானந்த ஸ்புரண ப்ரோக்ராம்னு சொல்லி சுவாமிஜி நடத்துனாங்க அங்கே ஒஹாயோவில். அந்த ப்ரோக்ராமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்னை பொறுத்தவரைக்கும் சுவாமிஜி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சூப்பர் மார்க்கெட். அவங்க வந்து அவங்கக்கிட்ட கிடைக்காததே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாமோ, சான்ஸ்கிரிட்லேருந்து திருமூலர் வரைக்கும், திருமூலர் மற்ற சித்தர்களை பற்றியோ எல்லா விஷயங்களையும் வந்து சுவாமிஜி நமக்கு சொல்கிறாங்க. அதனால் வேறு எங்கேயும் போய் நம்ம தேட வேண்டியதில்லை. சுவாமிஜி ஒரு என்னோடய இதில் வந்து அவங்க ஒரு என்சைக்ளோபீடியா. அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, பூர்த்தியாக இருக்குது. சுவாமிஜியை நான் வந்து சந்தித்ததும் அவருடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அவர் என்னை டிசைப்பிளாக ஏற்று நானும் அவர்கிட்ட சரணடைஞ்சதுக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். சுவாமிஜியை பார்க்குறதுக்கு முன்னால் எனக்கு வந்து யோகாசனம் அப்புறம் தியானம் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் கோயில்கள் மூலம் அது வந்து அவைலபிளாக இல்லை. அதே சமயத்தில் எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு அந்த ஆட்டோபயோகிராஃபி அந்த புக்கை படிச்சுட்டு எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து சில குருமார்கள்லாம் அமெரிக்காவுக்கு வருவாங்க, அவங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு எதுலேயுமே வந்து அவங்க வந்து இந்த டெம்பிள் டைமென்ஷனையோ இல்லை மற்றது எதுவோ எனக்கு அதில் ஒரு பிடிப்பு ஏற்படலை. தனியாக யோகா அந்த தியானம் இதெல்லாம் தனித்தனியாக இருந்ததே ஒழிய எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அது ஒரு வேக்கியமாக தான் இருந்தது. ஆனால் சுவாமிஜியை பார்த்து அவங்க கிளாஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சுவாமிஜியோட பேஷன் டெம்பிளில் அதே மாதிரி தியானத்தையும் யோகாவையும் அவர் எப்படி இணைஞ்சு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்குறாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி நிறையா இங்கே கோவில்களில் வந்து நிறைய பேரை பார்க்குறோம். அவங்களுக்கு தியானம் யோகாலாம் படிக்கணும்னு ஆசை இருந்தால் அது தனியாக யோகா கிளாஸுக்கு போய், ஈவன் அமெரிக்காவில் வந்து எல்லோரும் யோகா கிளாஸ்னால் அவங்க சும்மா அந்த யோகா பயிற்சி பண்ணவங்கக்கிட்ட மட்டும் போய் படிச்சுக்கிறாங்க. அது வந்து யோகா இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் உணர்றதே இல்லை. அதனால் வந்து அது ஒரு பெரிய சயின்ஸு. அது டெம்பிள் வழியாகவும் எல்லா இடத்துலையும் சேர்ந்து டெம்பிள்லேயும் அதை கற்றுக் கொடுத்து எல்லாத்துக்கும் செய்கிறது வந்து சுவாமிஜி ஒருத்தர் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல. சுவாமிஜி கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த டைமென்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் எல்லாமே வந்து அவர் உங்களுக்கு டெய்லி சத்சங்களையே கொடுக்குறாரு. இப்போ வந்து உபனிஷத் சொல்லிகிட்ருக்காங்க. உபனிஷத் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம நினச்சா அது தனியாக போய் படிக்கணும். நீங்கள் யோகா கிளாஸில் படிக்க முடியாது. சுவாமிஜி வந்து எல்லாத்தையும் ஒரே ஒருங்கிணைந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் வந்து ஹிந்துசத்தினுடைய ஒரு என்சைக்ளோபீடியானே சொல்லலாம். We're getting the shift in our consciousness. We're getting the experience of possibilities in our life. So the effect is naturally happening. The long-lasting, permanent transformation is happening within you at the being level. It is not only working in the level of the body, it's not working only in the level of our mind, but it's working directly in our being level. That's a component of the uniqueness of Nitya Yoga, which is a component of an enlightened master, Paramahamsa Nityananda. You're also going to learn the different tools, different practices through yoga, kriya, cleansing techniques to maintain and purify your body. At the end of the program, we're going to culminate having a unique blessing from Living Enlightened Master Paramahamsa Nityananda. Come, relax, rejuvenate, and find your inner bliss at our Nitya Yoga and Detox Retreat happening in Hyderabad Ashram, 23rd to 29th of March. Satyakama. See, he wanted to know the truth, so he went to his master and asked that he wanted to know the truth. So his master gave him 400 cows and
tells him that multiply them into 1,000 and come back. So without, he just listens to his master, and then he goes. And then he waits in the forest, and while the cows were grazing, he used to sit and listen to himself. So it started with he listening to himself. Slowly he listened to himself, and he started listening to everything around him, including the trees, including the rocks, including the animals there. Everything he started listening. So when he started providing his authentic listening, he learned reality from everything. So once the cows, so he even forgot the human language itself. So once the cows, one of the cow came and told, now we are ready, we have multiplied into 1,000, you can take us back to ashram. So Satyakama then starts taking all the cows back to the ashram, and even on the way, the fire which he lights for cooking, even that teaches him the reality. So he listens to everything, and by the time he goes back, he'll learn the truth. And then when he goes, master will see him, and master will just bless him, and in that instance he'll become enlightened. What I feel is each and everything which happens around you is only for you to become complete. It's not like that's life. Life always wants you to be complete. There's nothing which, because you listen to it, makes you incomplete. Maybe at that moment you may feel incomplete, but that actually will be a strength to you later. See, like how Swamiji told in one of the satsangs that your tumor has grown bigger than you. So you identify yourself as the tumor. So when the life tells you something, like when you listen to life, that time you feel that part of the tumor is getting cut away or burnt away. So you feel you are hurt of it. But if you really listen and understand that it's only your incompletions which are being burnt, and when you are being completed, then naturally you will be in the space of completion, and you will want to listen to more and more. As Swamiji told, listening leads to completion, and completion leads to more listening. So today I was doing an exam, and after that I didn't know an answer. So the person who was conducting, she got initiated into Vak Siddhi. So after that she told me that I'll visualize that answer in my mind, and you read my mind and find it out. So after that she told me I am now going to visualize it, and she visualized it, and I got the answer exactly. Coming to the listener's level and speaking to, Swamiji has to come down from the cosmic level to our human level and speak to us in that human level. If he speaks in the cosmic level, we won't be able to understand anything. So he has to come down and speak to us in our level. We know we are Shiva. How did you ever know that you are Shiva before coming to Swamiji? No. So it is Swamiji's compassion and his grace that we have even come to know that there are such high truths and we are Shiva. See, before we even came here, we never knew there is something like that exists. To my cognition, if I had to go to temples, it used to be only for climbing on the temples or playing with the monkeys there. I never knew that I have to go to temples for worshipping the deities. But only after I came to Gurukul, after meeting Swamiji only, I understood that what is the real importance of deities itself. So I feel because of Swamiji's such deep compassion, only because of that, now he is raising all of us to Shiva. This is why I feel that Swamiji has come down from his Shiva to this human form and raising us all to his form.